வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸுக்கு ஹெல்தியா ஃபில்லிங்கா என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உண்மையாவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் என்ன ஃபுட் சாப்பிட்றது அப்படிங்கிறதுல தான் ஸ்டக் ஆகும். கரெக்டா? அதுக்கு ஒரு 7 நாளுக்கு 7 பிரேக்ஃபாஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகேவா? என்ன ரெடியா? ஃபர்ஸ்ட் வீட் உப்புமா. செய்கிற மாதிரி செஞ்சால் நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வெஜ் பிரியாணின்னு சொல்கிறோம்ல, வெஜ் புலாவ், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா கோகனட் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு. இதை சாப்பிட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, இந்த மாதிரி ஏதாவது வச்சு அரைச்சி தோசையை ஊற்றுறீங்கன்னா ஆயில் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா இட்லியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். கோகனட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணும் இந்த காம்போ. தேர்ட் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் ஏதாவது ஒன்றில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். வராகு, குதிராலி அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கஞ்சி செஞ்சுக்கலாம். இல்லாட்டினா அந்த கருப்பு கவுனி, சிவப்பு கவுனின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரைஸ் எடுத்து அதை கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு அப்படி சாப்பிட்றப்போ ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக கொடுக்கும். ஸோ நமக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ரெட் டெவலில் உப்புமா. வெயிட் லாஸ்னு முடிவாயிடுச்சு. ரொம்ப பட்னியாக கொடுமையாக வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். அதுவும் கொஞ்சம் டேஸ்டியாக தான் சாப்பிட போகிறோம். இந்த அவல் உப்புமாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயில் நிறையா விடாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, ப்ளஸ் நமக்கு ஹெல்த்தியான ஒரு டயட் ஃபுட்டும் ஆச்சு. ஓகேவா? இந்த அவல் சாப்பிட்றப்போ நமக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும், ஆனால் ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் இந்த வராகு, குதிராலி, சாமை, இதில் நீங்கள் பொங்கல் செஞ்சு சக்கரை பொங்கல் இல்லை மிளகு பொங்கல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு அதோட சட்னியும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்லாம். இதுவும் ப்ரோட்டீன் இருக்குது, குட் டைஜஷன் ஃபுட், வெயிட் லாஸுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா 1 பவுல் ஓட்ஸ் எடுத்து தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட சோக் பண்ணி வச்சுருக்கிற சியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சீசனல் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நட்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் ரெண்டுமே ஜாஸ்தியாக இருக்குது. செவன்த் பார்த்திங்கன்னா ராகி களி. திரவ ஆகாரமாக எடுத்துக்கிறத விட திட ஆகாரமாக எடுத்துக்கிறப்போ இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். அதாவது களியை வச்சு அது கூட கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை சிக்கன், மட்டன் எடுத்துக்கணும்னா சிக்கன், இல்லைன்னா கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி வைக்கிற அன்றைக்கி அதையும் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். புளிக்குழம்பும் நல்லா தான் இருக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்னா, கொஞ்சம் காரசாரமாக வச்சு சாப்பிட்றப்போ தொண்டையில் தட்டாமல் உள்ளே இறங்கிடும். அதுதான் கான்செப்ட். அதுக்காக தான் புளிக்குழம்போ, சிக்கனோ, கீரையோ, கருவாட்டு குழம்போ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை தொட்டு சாப்பிட்றப்போ சட்டுன்னு உள்ளே போயிடுங்கிறதுக்காக தான். ஏதாவது எது எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது நம்ம ஒரு 7 நாளுக்கும் 7 பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாமே டேஸ்டி ப்ளஸ் ஹெல்தி. ஸோ டே ஸ்டார்ட் ஆகிறப்பமே எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆனால் தான் லன்ச்சு டின்னருன்னு நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணுறப்போ அது ரொம்ப ஸ்வீட்டாக ஹாப்பியாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். See you in the next video. மறந்துட்டீங்களா? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க. மறக்காமல் பண்ணிடுங்க. Have a healthy day. Bye.